நாளைக்கு காலையில நீயும் எசக்கியும் 2 பேரும் ஸ்டேஷனுக்கு கிளம்புங்க. நீங்க அங்க போறது உங்க அண்ணனுக்கு தெரிய வேண்டாம். ஐயோ என்ன டி, அண்ணனுக்கு தெரியாமையா? ஏய், நீ என்ன கொலையா பண்ண போற? உன் புருஷனை பார்க்க போற, அதெல்லாம் உங்க அண்ணன் கிட்ட நீ சொல்லிட்டு போணுமா? எட்டி எசக்கி, மரியாதையா பரணி சொல்றத கேளு. இந்த தடவை அண்ணனுக்கு தெரியாமையே நம்ம போவோம். குட். அவனுக்கு பிடிச்ச இந்த பொம்மைய அவன் முன்னாடி நிக்க வச்சு கையெழுத்து போடுங்க மாமான்னு நீ சொன்னேன்னு வெயி, தலைவன் அப்படியே சொக்கி போய் கையெழுத்து போட்டு அனுப்பிடுவான். ஓகேயா? அண்ணனுக்கு தெரிஞ்சா ஏசாதா? ஏய், அத நான் பாத்துக்கிறேன்டி. இப்ப 2 பேரும் போவீங்களா மாட்டீங்களா? மைனி, மாமாக்கு அண்ணன் மேல இருக்க கோவத்தை விட அக்கா மேல இருக்க கோவம் தான் அதிகம். அக்கா சொன்னா கேட்கவே மாட்டாரு. ஏய், நான் போடுற பிளான் 2 in 1 என்ன? எதுவும் ஆகாது. என் அண்ணன் இவன் மேல கோவமா இருக்கான். அப்படியே அந்த கோவம் இருக்கட்டும்னு விட்டுறணுமா? இத பாருடி, எசக்கி போய் அவன் கிட்ட பேசினாதான் அவனுக்கு கோவம் குறையும். அதுக்குதான் இந்த ஐடியா. நான் சொல்றத கேளுங்கடி. அவனை போய் பார்க்க போறது ஒண்ணு கொலை குத்தம்ல. எசக்கி, நீ அவனை பார்க்க போற மாதிரி போக வேண்டாம். ஆனா வீராவோட வேலை முக்கியம்ல, அதுக்காக பேச போற மாதிரி போ. தங்கச்சியோட எதிர்காலத்துக்காக நீ இத கூட பண்ண மாட்டியா? எசக்கி, பரணி சொல்றதும் சரியாதான் இருக்கு. என் கூட வாட்டி. ஏ எசக்கி, யோசிக்காத, சொல்றத கேளுடி. நீ போய் பேசிட்டு வா. அதனால உனக்கு ஒண்ணு நஷ்டமாயிட போறதில்ல. நீ தைரியமா போடி. எசக்கி, எனக்காக ஒரே ஒரு தடவை மாமாவை போய் பார்த்தா என்ன தப்பு? ஐயோ, சரி டி, நான் வாரேன். நானும் நீயும் போய் நாளைக்கு மாமாவை பார்த்துட்டு வந்துருவோம். ஏ, நான் தான் சொன்னல இவர் ரொம்ப நல்லவருன்னு. நீதான் கேட்காம என்னை இங்க கூட்டிட்டு வந்த. விஷயத்த சொல்லியாச்சு இல்ல, கிளம்புங்க 2 பேரும். மாமா, இந்த பணியாரம் இவ செஞ்சத நான் திங்கவ? அதெல்லாம் முடியாது, எடுத்துட்டு போங்க. உமக்காக நயமா பணியாரம் செஞ்சு கொண்டு வந்தா தூக்கிட்டு போன்னு சொல்லுவீங்களா? முடியாதுங்க, திருப்பி எடுத்துட்டுலாம் போக மாட்டேன். என்ன செய்விய? நான் என்ன செய்ய? உங்களுக்கு அப்பா அம்மான்னு 50 பேர் இருந்தாவ. நீங்க நல்லா வளர்ந்தீங்க. நான் அப்படியா? சின்ன பிள்ளையில இருந்து அப்பா அம்மா ஆண்டவன் எல்லாமே எங்க அண்ணன் தானே. அது உங்களுக்கு தெரியாதா? பெத்தவர் மாதிரி எங்க அண்ணன் நிக்க, அவரை தாண்டி நான் என்ன செய்ய? அண்ணனுக்காக தான் நான் இப்படி எல்லாம் செய்யுத. உனக்கு உங்க அண்ணன் தான் முக்கியம்னா இங்க எதுக்குடி வந்த? என்னத்த செய்ய? அண்ணன் முக்கியம்னாலும் எங்கிட்ட திரும்பினாலும் என் புருஷன் மூஞ்சுதானே முன்னாடி வந்து நிக்கு. நின்னா அவர் முகம், நடந்தா அவர் முகம், தின்னா அவர் முகம். எப்ப பாரு உங்களை தான் நினைச்சு வாழ்ந்துட்டு கிடக்க. நீங்க எனக்கு ரொம்ப முக்கியம் மாமா. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அண்ணனா நீங்களான்னு வந்துட்டா எனக்கு அண்ணன் தான் முக்கியம் மாமா. அதோட பேச்ச நான் ஒரு நாளும் மீற மாட்டேன். போலாண்டி. ஓடி போ.
உங்க அண்ணன் கூடவே கடைசி வரைக்கும் இருந்து செத்து போ. வந்துட்டான் ஆளும் மகரக்கட்டை. அப்ப சொல்லிடுவான். மாமனார, என் தங்கச்சிக்கு சமைக்க தெரியும், அதனால அவ சமைக்குதா. அதுக்குண்டு அவளுக்கு வெறும் சமைக்க தான் தெரியும் நினைச்சிடாத. அவ சமூகத்தோட தங்கச்சி. அவ என்ன வாழ்க்கையில செய்யணும்னு ஆசைப்படுதாலோ அத அவ கூட நின்னு செஞ்சு காட்ட வைப்பேன். பாக்குதீரா? நீ பாக்குறியாக்கா? இந்த வெறும்பை எப்படி தமாசா பேசுதான்ட்டு. தமாசுலாம் இல்ல மாமனார, சீரியஸா தான் சொல்லுதேன். நீர் என்னை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சீரு, ஆனா வேட்டிய உருவ விட்டு உன்னை ஓட விட்டோம்ல. அதே மாதிரிதான் இப்ப என் தங்கச்சி வாடா வெட்டியா ஆவான்ட்டு நீ நினைக்கிறீரு, ஆனா உன் மவனோட சேர்ந்து அவளை சந்தோஷமா வாழ வைக்கிறேன். அப்புறம் நீ தூக்கு கயிறை தேடி ஓட போற பாரு. பாப்பல அதையும் தான் பாப்போம். பாப்பம் பாப்போம். அதுக்கு முன்னாடி இப்ப நீரா வண்டியை எடுக்கலன்னு வச்சுக்க, இப்ப உன் வேட்டையை உருவி மறுபடியும் ஓட விட்டுரும் உன்னை. இல்ல வெட்டிக்கல, இது என்ன வேட்டியா இருக்கு, என்ன பிராண்டா இருக்கு, பல பல போட்டுருக்காப்ல. அந்த பயம் இருக்குன்னு. என்னென்ன யோசிக்கிற? அந்த ஆள் பேசுனதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காதனே. இல்லல, அந்த ஆள் சொல்லிட்டு போனதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. பொம்பளை பிள்ளையில பூந்த வீட்டுல இருந்து கூட்டு வர்றது மட்டும் புரட்சி இல்ல, அவளுக்கு சொந்தமா ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்து அவளுகளை சொந்த காலில் நிக்க வைக்கணும்ல. அதை நான் இசைக்கு விஷயத்துல ஏதோ செய்யாம விட்டுவிட்டேன். புரியல எதுவும். இப்ப செய்யும்போது உனக்கு புரியும். வண்டியில வந்து ஏறு.